இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. ஆசம் கலகல் காலையில் இதை உங்களுக்காக இது எப்படி இருக்கு இதுல மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க raga.thr.fm பக்கத்துக்கு வந்து சரியான விவரங்களை நல்ல கதைகளை கொடுங்க, ஃபுல் போன் நம்பர் கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க பிளான் பண்றோம். வித்தனேஸ்வரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு காதல் இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாய் ஃப்ரெண்ட் புதுட்டாரு. ஏய் நீங்க எல்லாம் யாரு, என்ன இது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஃபுல் ஸ்டோரி அப்ப கேளுங்க. ஓகே, திரை கதை வசனம் டைரக்ஷன் நடனம் எல்லாம் நம்ம ஆனந்தா. இதுல எங்க நடனம் ஆடி இருக்க? இது ராகா. ஹலோ, நீங்க விக்னேஸ்வரி தானே? நீங்க யாரு? நான் ஷாமலா. ஷாமலா? ஆமா அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. சொல்லுங்க. ஹரிய பத்தி பேசணும், பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க. என்ன பத்தி ஹரி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? சொன்னதில்ல, சொல்லுங்க. நீங்க யாரு? இல்ல ஹரி ஹரி ஹரியும் நானும். சொல்லுங்க. ஹரி நீங்களும்? நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம். எந்த ஹரி ஹரி யார காதலிச்சாலும் எனக்கு தெரியாதா? இல்ல, ஹரி வந்து 4 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். ஏன் நீங்க பரிசம் போற வரைக்கும் பேசாம இருந்தீங்க? ஏன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லல? எனக்கு பரிசம் போடுறத பத்தி எனக்கு தெரியாது. லவ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் தானே ஹரி தான் நான் விரும்புறேன்னு? அவர்கிட்ட நிறைய தடவை நான் சண்டை போட்டுட்டேன். ஆனா அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விக்னேஸ்வரிக்கும் எனக்கு ஒண்ணும் இல்ல, அப்படிதான் என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன அது என்கேஜ்மெண்ட்? எப்ப இருந்து தெரியும்? எனக்கு இப்பதான் சமீபத்துலதான் தெரிய வந்துச்சு. அது நான் கேட்கல. உங்களுக்கு ஹரி எவ்வளவு நாளா தெரியும்னு கேட்டேன். 4 வருஷமா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமா தெரியும். அது 1 வருஷம் பழகிட்ட பிறகு நெக்ஸ்ட் இயர் நாங்க 2 பேரும் கப்பல்ஸ் ஆகணும். நான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கும் என்ன சொல்றது தெரியல. பரவாயில்ல, நான் விட்டு கொடுத்தேன். நீங்களும் என்கிட்ட உலகம் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க விட்டுலாம் கொடுக்க வேணாம். எனக்கு விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நாளா பழக்கம்னு? 4 வருஷமா பழக்கம்னு சொல்லிட்டு இருக்கேன்க்கா. அதான் 4 வருஷம் பழக்கம். உங்களுக்கு எப்படி பழக்கம் ஹரி? உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஹரி உங்களுக்கு எப்ப? அவரை நான் எவ்வளவு நம்பினேன். ஹலோ, நான் உங்களோட அங்கிள் பேசுறேன். சொல்லுங்க. பேசலாமா? சொல்லுங்க, பேசலாம். அவங்க வந்து இந்த ஹரிங்கிற பையன் வந்து 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு அவங்க கூட நிச்சயதார்த்தம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத உங்க 2 பேரையும் ஆக்சுவலி ஹரிக்கு இந்த விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தெரியாது. தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை வருமா? இல்ல சாரி, இதெல்லாம் நான் நம்பறதா இல்ல. வேணுமணிக்கே கதையை கட்டிட்டு உங்களுக்கு சொல்லல. திடீர்னு எப்படி போன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஆளுந்தா? இப்போ பாருங்க வித்தனேஸ்வரி, உங்களுக்கு வந்து இந்த மேட்டர் தெரியாம போச்சுன்னா அது உங்களிருந்து மறைக்கப்பட்டது அப்படிதான் அர்த்தம். சோ யாரு மேல தப்பு? இது வந்து வேணுமணிக்கே செய்யற ஒரு வேலை. ஹலோ, யாரு? ஹரி. ஹலோ, யார் பேசுறது? நான் ஷாமலா பேசுறேன். எந்த ஷாமலா? நீங்க யாரு? நீங்க இல்ல, நீங்க ஏன் அடிச்சு? நீங்க யாரு? நீங்க தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? இங்கதான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க இப்ப நீங்க ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? போன் அவங்க கிட்ட கொடுங்க. என்ன பண்ணீங்க? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்களா? போலீஸ் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். வீட்டு மனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன். இப்ப அவங்க கிட்ட கொடுங்க. நான் பேசி ஜெயித்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு பொம்பளை கிட்ட உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல. இல்ல 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 இல்ல, நீங்க மட்டும் நல்லா பேசுறீங்க. நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க, டக்குனு ரொம்ப பேசாதீங்க. நீங்க வீட்டு மணி வரீங்க. இப்ப நான் அவனுக்கு போன் அடிச்சு வீட்டு மணி வரீங்கன்னு சொல்றேன். கேவலமான டேஸ்டா இருந்துச்சுன்னா அவனையும் வாங்கி எடுத்துருவான். அவர் வாந்தி எடுப்பாரோ என்ன பண்ணுவாருன்னு அவங்க கிட்ட கேட்கல. ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ, நான் அங்கிள் பேசுறேமா? என்ன ரோபோட் மாதிரி பேசுறீங்க? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? நான் உங்களோட அங்கிள்மா. அங்கிள் பேசுறீங்களா? இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. ஆமா தப்புதான். ஆனா நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் ஹரி. நீங்க தான் ஹரியா? ஐயோ, தப்பு நடந்து போச்சு ஹரி. என்னாச்சு? குணசுந்தரி லோகநாதன் உங்க பேரு கொடுத்துட்டு உங்க பேரு வச்சு அவங்கள மாட்டி விட சொன்னாங்க. இது எப்படி இருக்குல்ல? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஹரி. தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லுங்க ஹரி. எங்க அந்த வித்தனேஸ்வரி? இது எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு.
வாசம் கலகல் காலையில் இத உங்களுக்காக இது எப்படி இருக்கு இதுல மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க raga.thr.fm பக்கத்துக்கு வந்து சரியான விவரங்களை நல்ல கதைகளை கொடுங்க, ஃபுல் போன் நம்பர் கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க பிளான் பண்றோம். வித்தனேஸ்வரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு காதல் இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாய் ஃப்ரெண்ட் புதுட்டாரு. ஏய் நீங்க எல்லாம் யாரு, என்ன இது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஃபுல் ஸ்டோரி இப்ப கேளுங்க. ஓகே, திரை கதை வசனம் டைரக்ஷன் நடனம் எல்லாம் நம்ம ஆனந்தா. இதுல எங்க நடனம் ஆடி இருக்கு? இது ராகா. ஹலோ, நீங்க விக்னேஸ்வரி தானே? நீங்க யாரு? நான் ஷாமலா. ஷாமலா? ஆமா அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. சொல்லுங்க. ஹரிய பத்தி பேசணும், பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க. என்னை பத்தி ஹரி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? சொன்னது இல்ல, சொல்லுங்க. நீங்க யாரு? இல்ல ஹரி ஹரி ஹரியும் நானும். சொல்லுங்க. ஹரி நீங்களும்? நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம். எந்த ஹரி யார காதலிச்சாலும் எனக்கு தெரியாது. இல்ல ஹரி வந்து 4 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். ஏன் நீங்க பரிசம் போற வரைக்கும் பேசாம இருந்தீங்க? ஏன் அதுக்கு முன்னே என்கிட்ட சொல்லல? எனக்கு பரிசம் போடுறத பத்தி எனக்கு தெரியாது. லவ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் தானே ஹரி தான் நான் விரும்புறேன்னு? அவர்கிட்ட நிறைய தடவை நான் சண்டை போட்டுட்டேன். ஆனா அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விக்னேஸ்வரிக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல, அப்படிதான் என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். அப்ப நான் வந்துட்டு கேட்டேன், என்ன அது என்கேஜ்மெண்ட்? எப்ப இருந்து தெரியும்? எனக்கு இப்பதான் சமீபத்துலதான் தெரிய வந்துச்சு. அது நான் கேட்கல. உங்களுக்கு ஹரி எவ்வளவு நாளா தெரியும்னு கேட்டேன். 4 வருஷமா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமா தெரியும். அது 1 வருஷம் பழகிட்ட பிறகு நெக்ஸ்ட் இயர் நாங்க 2 பேரும் கப்பல்ஸ் ஆகணும். நான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கும் என்ன சொல்றது தெரியல. பரவாயில்ல, நான் விட்டு கொடுத்தேன். நீங்களும் என்கிட்ட ஒழுங்காவும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க விட்டுலாம் கொடுக்க வேணாம். எனக்கு விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நாளா பழக்கம்னு? 4 வருஷமா பழக்கம்னு சொல்லிட்டு இருக்கேன்க்கா. அதான் 4 வருஷம் பழக்கம். உங்களுக்கு எப்படி பழக்கம் ஹரி? உங்களுக்கு இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஹரி உங்களுக்கு எப்ப? அவரை நான் எவ்வளவு நம்பினேன். ஹலோ, நான் உங்களோட அங்கிள் பேசுறேன். சொல்லுங்க. பேசலாமா? சொல்லுங்க, பேசலாம். அவங்க வந்து இந்த ஹரிங்கிற பையன் வந்து 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு அவங்க கூட நிச்சயதார்த்தம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத உங்க 2 பேரையும் ஆக்சுவலி ஹரிக்கு இந்த விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தெரியாது. தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை வருமா? இல்ல சாரி, இதெல்லாம் நான் நம்பறதா இல்ல. வேணுமணிக்கே கதையை கட்டிட்டு உங்களுக்கு சொல்லல. திடீர்னு எப்படி போன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஆளுந்தா? இப்போ பாருங்க வித்தனேஸ்வரி, உங்களுக்கு வந்து இந்த மேட்டர் தெரியாம போச்சுன்னா அது உங்களிருந்து மறைக்கப்பட்டது அப்படிதான் அர்த்தம். சோ யாரு மேல தப்பு? இது வந்து வேணுமணிக்கே செய்யற ஒரு வேலை. ஹலோ, யாரு இது? ஹரி. ஹலோ, யார் பேசுறது? நான் ஷாமலா பேசுறேன். எந்த ஷாமலா? நீங்க யாரு? நீங்க ஏன் அடிச்சு? நீங்க யாரு? நீங்க தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? இங்கதான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க இப்ப நீங்க ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? போன் அவங்க கிட்ட கொடுங்க. என்ன பண்ணீங்க? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்களா? போலீஸ் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். வீட்டு மனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன். இப்ப அவங்க கிட்ட கொடுங்க. நான் பேசி ஜெயித்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு பொம்பளை கிட்ட உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல. இல்ல நீங்க மட்டும் நல்லா பேசுறீங்க. நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க, டக்குனு ரொம்ப பேசாதீங்க. நீங்க வீட்டு மணி வரீங்க. இப்ப நான் அவனுக்கு போன் அடிச்சு வீட்டு மணிக்கு வரீங்கன்னு சொல்றேன். கேவலமான டேஸ்டா இருந்துச்சுன்னா அவனையும் வாந்தி எடுத்துருவான். அப்படியா? அவரு வாந்தி எடுப்பாரோ என்ன பண்ணுவாரு? நான் உங்ககிட்ட கேட்கல. ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ, நான் அங்கிள் பேசுறேமா? என்ன ரோபோட் மாதிரி பேசுறீங்க? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? நான் உங்களோட அங்கிள்மா. அங்கிள் பேசுறீங்களா? இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. ஆமா தப்புதான். ஆனா நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் ஹரி. நீங்க தான் ஹரியா? ஐயோ, தப்பு நடந்து போச்சு ஹரி. என்னாச்சு? குணசுந்தரி லோகநாதன் உங்க பேரு கொடுத்துட்டு உங்க பேரு வச்சு அவங்கள மாட்டி விட சொன்னாங்க. இது எப்படி இருக்குல்ல? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஹரி. தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லுங்க ஹரி. எங்க அந்த வித்தனேஸ்வரி? இது எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு.